இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இன்று டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. அரசன் திருச்சபைக்கு கட்டுப்பட்டவர் திருச்சபை மீது ஏறி உட்காரக்கூடாது என்று அற்புதமான பொன்மொழிகளோடு தூய அம்புரோசியாரை பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. தூய அம்புரோஸ் ஆயர், மறை வல்லுனர். இவர் கிபி 340 பிறந்தபோது இவர் தந்தை பிரான்சிஸ் ஆளுநராக பணியாற்றுகிறார். தன் மகனை சிறு வயதிலே விட்டுவிட்டு இறந்து விடவே அவர் தாயோடு ரோமை நகருக்கு பயணித்து தன் சகோதரியும், அவரும் ஒரு புனித மார்சிலினா, இருவரையும் மிக்க கவனமாக ஞானத்தோடு தாய் வளர்த்து வருகிறார். அதிலே மிக சிறந்த புலமை பெற்றவராக, கிரேக்க மொழியில தேர்ச்சி பெற்றவராக, பேச்சாற்றல் மிக்கவராக, சிறந்த ஒரு கவிஞராக, சிறந்த ஒரு பேச்சாளராக அவர் திகழ்கிறார். மன்னன் வலேரியன் இவரது திறமைக்கு ஏற்ற பரிசளிக்க மிலான் நகரிலே ஆளுநராக மாற்றுகிறார். அப்ப மிலான் நகரிலே ஆளுநராக பணியாற்றுகின்ற பொழுது அந்த மிலான் நகர் ஆயர் இறந்து விடுகிறார். அந்த மிலான் நகர் ஆயர் இறந்த பின்பு பணியிடத்தை நிரப்புவது ஆரிய ஆயரா கத்தோலிக்க ஆயரா என்ற மோதல் கிளம்புகையில் ஒரு முடிவுக்கான, போராட்டத்திற்கான ஒரு முடிவு அங்கே வருகிறது. அம்புரோஸ் மிக திறமையாக பேசி அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்றார். கூட்டத்தில் அம்புரோஸ் ஆயர் என்ற பேரொளி எழுந்தது, விண்ணை பிளக்கும் அளவிற்கு. பிரியமானவர்களே, மக்களால் அழைத்து அம்புரோசே ஆயர் என்று அழைத்து அவரை ஆயராக உயர்த்தி இருக்கிறது. அம்புரோசியார் அச்சமடைந்தார். காரணம், அவர் கத்தோலிக்கராக வாழ்ந்தாலும் இன்னும் திருமுழுக்கு பெறாமல் இருந்தார். வலேரியனுக்கு தெரிவிக்கப்பட்டது, மன்னன் வலேரியனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தெரிவிக்கப்பட்ட பொழுது மகிழ்ச்சி வெள்ளத்தில், நான் நியமித்த ஆளுநரே ஆயராக பதவி தேர்ந்து கொள்ளப்பட்டார் என்று மகிழ்ந்து பாராட்டி அவர் சந்தோஷமடைகிறார். பிரியமானவர்களே, இங்கே அம்புரோஸ் ஆயர் பதவிக்கு தப்பித்து ஓட நினைக்கின்றார். தனக்கு விவிலியம் தெரியாது, விவிலிய ஞானம் மிகுதியாக இல்லை. ஆகவே விவிலியத்தையும் மறை வல்லுநர்களின் நூல்களையும் கற்றுக்கொள்வதில் ஆழ்ந்த அக்கறை கொண்டவராக நாள்தோறும் திருப்பலி பங்கு பெற்று மக்களுக்காக இந்த விவிலியத்தையும் மறை வல்லுநருடைய கருத்துக்களையும் ஆணித்தரமாக தனக்கறிந்த பேச்சாற்றலால் மக்களுக்கு போதனையை செய்கிறார். இந்த மக்கள் போதனையை கேட்டு பலரும் மனம் மாறியது உண்டு. அதில் தாய் திரு அவையில் மிக முக்கியமான ஒரு புனிதரை சொல்ல வேண்டும். இவருடைய போதனையால் தான் புனித அகஸ்தீனார் மனம் மாறுகிறார். இவர் போதனையை கேட்டு சென்ற பின்புதான் இவர் மனம் மாறுகிறார். தூய அகஸ்தீனாருடைய தாயார் புனித வெரோனிகா, அந்த தாயார் என்ன செய்கிறார் என்றால், அவரிடத்திலே தன் மகனுக்காய் ஜெபிக்கும்படி பரிந்துரைக்கிறார். இவருடைய ஜெபத்தாலும் இவருடைய போதனையாலும் முழு மன மாற்றத்தை கண்டவர். இந்த புனிதரை பற்றி சொல்வதற்கு முன்பு நான் ஒரு 2 வார்த்தைகள் சொன்னேன். அரசன் திருச்சபைக்கு கட்டுப்பட்டவன், அவர் திருச்சபையின் மீது ஏறி உட்காரக்கூடாது என்று. இவரது காலத்தில் ஆரிய வைத்தம் அங்கும் இங்குமாக தலைவிரித்தாடியது. தப்பறை கொள்கைகள் தலைவிரித்தாடியது. அரசர்கள் இதற்கு சில பேர் துணை போனார்கள். ஒரு முறை வலண்டினியன் மன்னனின் பெயரால் டால்மோசியஸ் என்ன செய்கிறார், அம்புரோசரை அணுகி அரசனின் ஆணை ஒன்றை தெரிவித்தார். அம்புரோஸ்
திருச்சபையின் அலுவல்களில் அரசன் தலையிடக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தார். மன்னருக்கே கட்டளை பிறப்பிக்கின்ற ஒரு மகத்தான வல்லமையும் ஆட்சியும் பார்க்க முடியும். திருச்சபையின் அலுவல்களில் அரசன் தலையிடக்கூடாது. ஆகவே என் பிரியமானவர்களே, அரசன் திருச்சபைக்கு கட்டுப்பட்டவன். அரசன் திரு அவையின் மீது ஏறி உட்காரக்கூடாது என்று அம்புரோசியார் தைரியமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிந்து திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு இயேசுவை அறிய வேண்டும் என்று உணர்ந்து மக்கள் அனைவரும் இவரை ஆயரென உயர்த்துகின்றார்களே, இந்த மனிதரை குறித்து நாம் சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, மிக அற்புதமாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மன்னன் தியோடேசியஸ் இறந்து விட்டார். அவருடைய உடல் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அடக்க திருப்பலியை அம்புரோசியார் நிறைவேற்றுகிறார். அப்போது மன்னனின் பணிவு, தாழ்ச்சி ஆகியவற்றை மக்களுக்கு அம்புரோசியார் தெளிவுபடுத்தினார். என்ன வார்த்தைகள் சொன்னார் தெரியுமா? அரசருக்குரிய தம் பெருமையை, ஆடம்பரத்தை எல்லாம் இவர் ஒதுக்கி வைத்துவிட்டு வெளிப்படையாக ஆலயத்தில் தம் பாவங்களுக்காக மனம் வருந்தினார். மன்னராயிருந்தும் பலர் முன்னிலையில் பாவ பரிகாரம் செய்ய அவர் வெட்கப்படவில்லை. தம் தவறுகளுக்காக இறுதி வரை மனம் வருந்துவதை விட்டுவிடவில்லை. அரசனும் ஆயர் அம்புரோசியிடம் எப்பொழுதும் மிக கண்ணியமாக நடந்து கொண்டார். அம்புரோசரை போல் ஆயர் பதவிக்கு உரியவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி மனமிட்டு அம்புரோசியாரை அரசன் பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திரு அவையின் மீது அரசருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லபோது இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நிறைந்த ஒரு மனிதரை நான் கண்டதில்லை என்று பெருமை கொள்ளுகிறார். எஸ், என் பிரியமானவர்களே, அம்புரோசியார் இறந்தது எப்போ தெரியுமா? ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி கிபி 397 பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அவர் உயிர் துறந்தார். அவர் உயிர் துறக்க முன்பு அவர் சொன்ன வார்த்தைகள், தன்னுடைய அறைக்கு அருகில் இருந்த தன் தோழரை கூப்பிட்டு எழுந்து விரைந்து வாரும் என்று 3 முறை குரல் கேட்டு எழுப்புகிறார். அவர் ஓடி வந்து நற்கருணையை அம்புரோசியாருக்கு கொடுத்தார். உடனே அவருடைய ஆவி அவரை விட்டு பிரிந்தது. எழுந்து வாரும், விரைந்து வாரும், இறைவன் என்னை அழைத்திருக்கிறார். நற்கருணை கொடுக்கப்பட்டது, பெற்றுக்கொண்டவர் விண்ணகம் செல்லுகிறார். பிரியமானவர்களே, திறமைமிக்க மறையுரையாலும் திறமைமிக்க பேச்சாற்றலாலும் பல தப்பறை கொள்கைகளை அவர் வெற்றி கொண்டு தூயவராக நாம் திரு அவை கொண்டாடுகிறது. அம்புரோசியாரின் மறையுரையால் தூய அகஸ்தீனாரை உருவாக்க முடிந்தது. அகஸ்தீனார் இவருடைய மறையுரையை கேட்டு மனமாறுகிறார். நாமும் நம் திரு அவை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மறை வல்லுநர்கள், ஆயர்கள், புனிதர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த கருத்துக்களையும் விசுவாச கொள்கைகளையும் படித்து இறைவனை பின்பற்றி நெருங்கி வருவோம். ஆமேன். இன்று தூய அம்புரோசியாருடைய நாமத்தை தாங்கி விழாக்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.